சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்துல, கூட்டாளிகள் ஸ்தானத்துல அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. அப்ப ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு அற்புதமான மாதம். உங்க எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய தன்மை. நீங்க நல்லா இருக்க போறீங்க. மனதில் இருந்து வந்த குறைகள் களையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா அந்த குருங்கிறது தனக்காரகன் உங்களை பார்த்துட்டே இருக்கார், உங்கள் ராசியை பார்க்குது. ஒன்று. அடுத்து இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்கிறது. அதாவது சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலிருந்து இப்போ 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்கள் ராசிநாதனோட சேரப்போகிறார். அப்போ 2 பொருளாதார கிரகங்கள் இணைவு பெற்று உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை இருக்கும். சொகுசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும். ஒரு சொகுசா இருக்கணும், ஒரு ஆடம்பரமாக இருக்கணும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, லாபம் அனுபவிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா சுக்கிரனுங்கிறது 11ஆம் அதிபதி. அப்போ லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் சுக்கிரன் 6ங்கிறதுனால கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும். அப்போ ஒரு பொருளாதாரம், ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு, தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன் கிடைக்குமா இந்த மாதம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது ராசியை 2 கிரகங்கள், சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இணைந்து பார்ப்பது பொருளாதார மேன்மையும், ஏதோ ஒரு வகையில் நல்ல செலவு செய்யக்கூடிய, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த சில பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, இந்த மாதிரி ஒரு ஜாலியான தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக அமையும். முயற்சி ஸ்தானம், அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். உபஜய ஸ்தானத்தில் ராகு இருப்பது சிறப்பு. அப்போ 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணம். அங்கே ராகு பாம்பு இருக்கார். பாம்பு ஒரு இடத்துல நிற்காதல்லவா, ஓடிட்டே இருக்கும். அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படி இப்படின்னு இருக்கும். அப்போ பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும். சிறுதூர பெருதூரம் பயணங்கள் என குரு உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தை பார்க்குது. முயற்சிகள் பலிதமாகும், தொட்டது துளங்கும், சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும். சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த புதன் போய் 8ல் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தால் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறையில் உங்கள் மெசேஜ் வருது, ஒரு ஏதாவது ஒரு அந்த அதாவது உங்களுக்கு தெரியாத தகவல் தொடர்பு துறையில் இருக்க வரக்கூடிய சில விஷயங்களில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். டாக்குமெண்ட், எழுத்து, இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்கிறோன்னா கூட டாக்குமெண்ட் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டாக்குமெண்ட் அப்படின்னாலே இந்த மாதம், ஆடி மாதம் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதை இந்த தனுசு ராசி என்பவர்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த ஆடி மாதம் இசைவு தருவா அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். பழசை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவங்க கூட சில சமயங்களில் புதுசை வாங்கிக்கலாம். ஏன் பழசு வாங்கி அதை மறுபடியும் ஏன் சரி பண்ணணும் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமையும். அதே சமயத்தில் ஒப்பந்தங்கள் போடுவீங்க.
அந்த ஒப்பந்தங்கள் போடும்போது மட்டும் கரெக்டாக இருக்கா, அப்படி டாக்குமெண்ட் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரும். என கடந்த 2 மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து சில வகைகளில் குழந்தை சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தையினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய சகோதர சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த தனுசு ராசி என்பவர்கள் இப்போ விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமரப் போகிறார். எப்போ? இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி. அப்போ குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். இப்போ படித்து முடிச்சாச்சுன்னா இமீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. என செவ்வாய் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். எப்போ? ஆடி மாதம் 12க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். செவ்வாய் விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமையல் கலைஞர்கள், சமையல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள், ஸோ இந்த மாதிரியான சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். கடன் கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியோட சுக்கிரன் சேரும்போது கடன் கிடைக்கும். கடனை அடைத்து விடலாம் அல்லது கடனை பற்றிய, ஏன்னா உங்கள் ராசி ஆன அந்த குருவோட கடனை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இணையுது. அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதம் 10க்கு அப்புறம். ஒன்று கடனை வாங்கணும், இல்லை கடன் அடைக்கணும், இல்லை கடன் அடைக்கிறது எப்படி, கடனை அடைச்சிட்டு மற்ற வேலை செய்யலாம். இப்படி கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள், அதற்குண்டான முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். எதிர்ப்பாளர்கள் யார் அப்படின்று இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சமுதாயத்தில் அங்கீகாரம், அதாவது சமுதாயத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். அதாவது இதுவரைக்கும் ஒரு சுயநலமாக இருந்த நீங்கள் இப்போ பொது நலமாக மாறக்கூடிய தன்மை. ஒரு ஹெல்ப் பண்ணணும், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யணும், சொல்லி கொடுக்கணும், ஏதாவது ஒரு வகையத்தில் நாம் சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும், அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு புகழ் அடையணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் தனுசு ராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்திய தீரும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சூரிய பகவான் 8ல் இருக்கார், அங்கதான் ஒரு நெகட்டிவ். சூரியன் 8, பாக்யாதிபதி போய் 8ல் மறைஞ்சிருக்கார். பாக்யாதிபதி போய் தனக்கு 12ல் மறைஞ்சிருக்கார். அப்போ சூரியனுங்கிறது அப்பா. அப்பாவை இந்த தனுசு ராசி என்பவர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பாவோட சண்டை போடக்கூடாது, அப்பாவோட இசைவு கொடுக்கணும், அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான அமைப்பே கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் சூரியன்னா அரசு, அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு சார்ந்த விஷயத்தில் தப்பாக ஏதாவது செஞ்சிடக்கூடாது, அதாவது மிஸ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதாவது அரசு விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தீர்கள் என்றால் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத குறிக்காமிக்குது. ஏன்னா சூரியன் 8ல் போய் மறைஞ்சிருக்கு. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். அரசு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பணி சுமைங்கிறது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் 10க்குரியவன் 8ல் இருக்கார் அல்லவா? அப்போ 10ங்கிறது தொழில். அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனால் 10க்குரியவன் தனக்கு 11 இருக்கிறனால லாபம் கிடைக்கும். லாபத்தில் எந்த குறை இல்லை. ஏன்னா நீங்கள் லாபத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க. லாபம் அடைவது எப்படி, என்ன முயற்சி எடுக்கணும், எந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கணும், ஸோ இதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் சிறப்பு பெறும், வெற்றி பெறும். அப்போது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். அப்போ மறைந்துள்ள விஷயங்களில் தேடுதலை என்கின்ற அமைப்புங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். மறைபொருள் ஞானம் இருக்கும். ஏன் இதற்கு எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சிலர் இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள், அதாவது மறைந்து உள்ள விஷயங்கள்ல ஒரு நாட்டம்ங்கிறது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 5க்குரியவன் 9ஆம் இடமான அந்த 5ங்கிறது பூர்வ புண்ணியம், பஞ்சமஸ்தானம், குலதெய்வம், 9ங்கிறது இறைவன். அப்போ அந்த இறைவனுடைய சக்தியால் தனுசுக்கு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்க போகிறது. ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று நடக்கும் இந்த ஆடி மாதம்.
நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு நன்மை, ஒரு குட் நியூஸ் நிச்சயமா இந்த தனுசுக்கு ஏற்படுத்தும். அதுவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால, கடவுளினுடைய பக்தியால, அந்த தெய்வ சக்தியால, உங்களுடைய பிரார்த்தனையினால என்ன நடக்கலாம்? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். திருமணம் செய்யலாம். இதுவரைக்கும் அதை பற்றியே டோட்டலாக நெகட்டிவாக இருந்தவங்க சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். வெளிநாட்டு பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.